அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் பழியினில் ஒழுந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் பழியினில் அடைந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது அந்தோனி பீட்டர், தங்கள் பாக்கியம், சர் மிஸ்டர் எபின் நல்ல முறையிலே அவர்களுக்கு சுகப்பிரசவம் கொண்டு நன்றியவர்களாகவும், ஆரோக்கியசாமி காயத்திரை கருத்தப்படி உடலில் இருந்த கட்டியானது நீங்கியதற்காக பிரதான வழியாக கடை நன்றியவர்களாகவும், வேல்சுபுரம் சோசை மரி கருத்தப்படி குடும்ப சமாதானம் மார்த்தா மரியா இவருடைய குடும்பத்தினருக்காகவும், வேல்சுபுரம் அந்தோனி, ரோஸ் மேரி, ஜார்ஜ், ஜோனா, ஜோஸ் பிரியா கருத்தப்படி உடல் நலனுக்காகவும், அவருடைய பேத்தி ஜோனா 10ஆம் ஆண்டு வகுப்பிலே நல்ல முறையில் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், மேட்டுப்பாளையம் தினேஷ் ராஜா, மரிய பிரதிபா கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், உடல் நலனுக்காகவும், தாவிகராஜ் ஆரோக்கியமேரி விண்ணரசு கருத்துப்படி பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், குடும்ப சமூகத்திற்காகவும், குடும்ப கருத்தையும், ராணி ஜான் மோனிகா கருத்துப்படி குடும்ப கருத்து நிறைவேறியும், சுப்பிரமணி திலகவதி கருத்துப்படி கிஷோர் மௌலிஸ் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்ப சமூகத்திற்காகவும், சிம்சன் ராம் சகாய செல்வி கனிஷ்கா சித்தார்த் கருத்துப்படி இவருடைய கணவருடைய உடல் நலனுக்காகவும், வேலை கிடைக்கவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், அவருடைய பெற்றோர்களுடைய கருத்துகளுக்காகவும், நிர்மலா குடும்பம் ஜெகதீஷ் லட்சுமி கருத்துப்படி உடல்நலனுக்காகவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டிய குடும்ப கருத்துடையாகவும், செல்வராஜ் ஆரோக்கியம் மேரி கருத்தப்படி ஜெரோம், கென்னடி, புனிதா, ஜஸ்டின் இவர்களுடைய வீடு கட்டி முடிப்பதற்கு இறைவனுக்கு நன்றியர்களாகவும், இவருடைய குடும்பத்தில் நிறைவேறும்படியாகவும், வின்சென்ட் கார்மேல் ஸ்ரீகன் கருத்துப்படி உடல் நலனுக்காகவும், இறைவன் செய்த எல்லா நலனுக்கு நன்றியர்களாகவும், சின்னப்பன் சகாயமுறை கருத்தப்படி ஈவி பவரோசல வேலைக்கு சேர்ந்து 25 ஆண்டு நிறைவு நாளை நன்றியாகவும், இறைவன் இந்த ஆண்டுகள் முழுவதும் எத்தனை விபத்து ஆபத்துகள் இல்லாமல் காத்தவர்கள் நன்றியர்களாகவும், மைக்கேல் ரோசலின் கருத்துப்படி உடல் நலம் சுகம் பெற்றவர்களுக்கு நன்றியர்களாகவும், மோனிகன் தெரேசா கருத்துப்படி தன்னுடைய மகன் பிரவனுக்கு நல்ல திருமண தடை நீங்கி நல்ல வேலை கிடைக்கவும், மேலும் இந்த திருப்பலையிலே நமக்கெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்று தந்து நமக்கெல்லாம் நல்ல திருப்பலையின் மூலமாக இவருடைய ஆசையை பெற்று தர இருக்கின்ற அழுத்தந்தை யாரிசருடைய உடல்நலனுக்காகவும் இவருடைய பணி சிறக்கவும் அவரோடு வந்திருக்கிறவருடைய டீம் அந்த உடல்நலத்திற்காகவும் வேலை நாளிலே இந்த ஊடகத்து வழியாக இந்த திருப்பலியை எல்லா மக்களுக்கும் சேர்ந்து அந்த திருப்பலியை பார்க்கின்ற அனைவரும் இறைவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் பெற்று நலமோடு வாழ நெய்வருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணிக்காகவும்
உடைய பெற்றோருடைய நலனுக்காகவும் மேலும் திருப்பலிலே பங்கு கொண்டிருந்த அருளை நாடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் திட்டங்கள் அனைத்தும் நடைமுறையாக உலகமான தெய்வீக திருப்பலிலே நம்பிக்கையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிற அருள்தந்தை அவர்களை பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த நாளிலே நமக்கு எல்லாம் வந்து இந்த இறை பணியை நமக்கு போடுகிற தந்தை அவர்களை உங்கள் பெறால் அன்போடு அவரை வரவேற்கின்றோம். இப்பொழுது நம்முடைய கர்த்தருக்காக திருப்பலியில் ஜெபிப்போம். மேக்சிமிலியன் மரிய கொள்கை சிறுவனாக விடுதியில் தங்கி மாலை வேளையில் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த மைதானத்துடைய ஒரு ஓரத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள். வெள்ளை வெளியேறின உடை, ப்ளூ சாஷ் கட்டிட்டு ரொம்ப அழகா சிரித்து கொண்டே காட்சி தருகிறார்கள். எல்லாருக்கும் தெரியல, மேக்சிமிலியன் மரிய கொள்கைக்கு அது மாதான் தெரியுது. விளையாட்டை விட்டுட்டு நேரம் ஓடுறாரு. ஓடி போய் சாஷ்டாங்கமாய் அன்னையின் முன் விழுகிறார். விழுந்து வணங்கி எழுகிற போது அன்னையின் கரங்களில் 2 கிரீடங்கள் இருக்கிறது. ஒரு கிரீடம் வெள்ளை கலர்ல இருக்கு, இன்னொரு கிரீடம் சிகப்பு கலர்ல இருக்கு. மாதா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க, இந்த கிரீடம் உனக்கு வேணுமா? இவர் கேட்கிறார், வேணும். ஆனா இந்த கிரீடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஒன்னு வெள்ளை கலர்ல இருக்கு, ஒன்னு சிகப்பு கலர்ல இருக்கு. இது எதை குறிக்கிறது? இதை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறப்ப மாதா அழகா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, இந்த வெள்ளை நிற கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ பரிசுத்தமாய் தூய்மையில் நிலைத்திருக்க வேண்டும். என்னை போல் மகனை போல நீ பரிசுத்தத்துல தூய்மையில நிலைச்சிருந்தன்னா இந்த வெள்ளை கிரீடம் உன் வாழ்க்கை முடிகிற போது நான் உனக்கு கொடுப்பேன். இந்த சிகப்பு கிரீடம் உன் வாழ்க்கையில என் மகனுக்காக பாடுகளை ஏற்று ரத்தம் சிந்தி மகிழ்ச்சியோடு உன் உயிரை கொடுக்கிற போது இந்த சிகப்பு கிரீடம் நான் உனக்கு தருவேன். இப்ப சொல்லு, உனக்கு எந்த கிரீடம் வேணும் அப்படின்னு மேக்சிமிலியன் மரிய கொள்கை கொஞ்சம் கூட யோசிக்கல. அடுத்த நிமிஷம் உடனே சொன்ன வார்த்தைகள், ஒன்றை பெற்று இன்னொன்றை இழக்க விரும்பவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் தூய்மையில் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பேன். என் வாழ்க்கையின் மரணம் இது இயேசுவுக்காக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி 2 கிரீடமும் கேட்டாராம். இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாள். 2வது சனிக்கிழமை தோமையார் ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த சிறப்பு ஜெப வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் அன்னை கேட்கிற கேள்வி, உனக்கு எந்த கிரீடம் வேண்டும்? வெள்ளை கிரீடமா, சிகப்பு கிரீடமா? இந்த கிரீடத்தை பெறுவதற்கு கடந்த நாட்களில் நீ என்ன செய்திருக்கிறாய்? வருகிற நாட்களில் நீ என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாய்? சிந்தையோட இந்த திருப்பலியில பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, பிரியமாய் பிரமாணிக்கமாய் வாழ என்னை வழிநடத்தும் சொல்லி பக்தியோடு மன்றாடுவோம். கண்களை மூடி டி மைனர். செல்ல பிள்ளனா ஓடி வருகிறேன், பாவங்களை ஏற்று என்னை மன்னியும் இயேசுவே. பாடுவோம். செல்ல ஓடி வருகிறேன், பாவங்களை ஏற்று என்னை மன்னியும் இயேசுவே. பாவங்களை ஏற்று என்னை மன்னியும் இயேசுவே. பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்துக்கு ஏற்ப பல சமயங்களில் வாழ மறந்திருக்கிறேன், மறுத்திருக்கிறேன், உலக பிரகாரமாய் ஓடி இருக்கிறேன், உன் அருளை ஆசிரை இழந்து போயிருக்கிறேன், உன் மகிமையான பிரசன்னம் வந்திருக்கிறேன். எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் உன் அபிஷேகத்தை இழந்து விடாமல் ஏற்புடையபடி வாழ என்னை ஆசீர்வதியோடு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலாமா? செல்ல பிள்ளனா ஓடி வருகிறேன்,
திருமணத்தில், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் உடல்நல குறைவிலும் ஒருவருக்கு பிரமாணிக்குமாய் இருப்போம் கல்வாரி பீடத்தில் வாக்கு கொடுத்தோம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்த பிற்பாடு இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், மன்னிக்க இயலாத நிலைகள், ஒருவரை போட்டுக் கொண்டு காயப்படுத்துகிற நிலை, ஆண்டவரே உன் தெய்வீக பிரசனம் வருகிறேன், மன்னிச்சு மனதார ஏற்றுக்கொள்ள, குடும்பத்துல அமைதியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி பக்தியோடு கேட்கலாமா? செல்ல பிள்ளையா ஓடி வருகிறேன், என் பாவங்களை ஏற்று என்னை மன்னியும் இயேசுவே, என் பாவங்களை ஏற்று என்னை மன்னியும் இயேசுவே. உன் வாழ்வு பருவத்தில் உன்னை படைத்தவரை நினைக்க மறவாதேன்னு இறைவார்த்தை சொல்லுது. குழந்தைகள் ஆண்டவரால் அதிகம் நேசிக்கப்பட்ட உயிரினங்கள். ஆண்டவரே, நாலு பிள்ளைகளை உன் பரிசுத்தத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் உமக்கு பிரமாணிக்குமாய் தொடர்ந்து வாழ்வதற்குரிய, வளர்வதற்குரிய அருளை ஆசிரை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படி செபிக்கிறோம். செல்ல பிள்ளையா நம்மீது அளவுகளிடம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அதனால் விண்ணகருளை மட்டுமே நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாகும். உமோடு ஆவியினும் இறைவனால் என்றும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசர் ரெகொபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகொபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான்.
மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்லகேமிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டுக்கோவில்கள் கட்டி லேவியரல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் எரேபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலேயும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைந்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் எரேபவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டுக்குருக்கள் ஆயினர். இச்செயல் எரேபவாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாதம் முழுவதும் இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த பக்தியோடு மன்றாடுவோம். கரையில்லையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் வழி நடத்தும் கருமணி போல காத்து கொள்ளும். கரம்பிடித்து என்னை வழி நடத்தும் கருமணி போல காத்து கொள்ளும். இளம் சென்று கரம் பிடித்து வழி நடத்தும் கருமணி போல காத்து கொள்ளும். கரையிறையில்லா வாழ்வழித்து கரையிறையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கருப்பிடித்து வழி நடத்தும் கண்மணி போல காத்து செல்லும். மெய்ப்பனே உண்மத்தை ஆடு நானே மெய்த்திடும் மெய்ப்பனே பின்னே செய்வேன். மெய்ப்பனே உண்மத்தை ஆடுதானே மெய்த்திடும் மெய்ப்பனே பின்னே செய்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அவம்பத்த நீரத்தை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து புல்வெளி நீரத்தை வழி நடத்தும். உன் கோழினை கொண்டு என் பாவை மாற்றும். உன் கோழினை கொண்டு என் பாவை மாற்றும். கரும்பிடித்து வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரப்பிடித்து வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாத கடவுளின் வாய் சொல்ல ஒன்றிலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல். மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வெளியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களும் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு கட்டளையிட்டார். பின் அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உட்காரலாம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கான இந்த 2வது சனிக்கிழமை நம்மை, நம் குடும்பங்களை சிறப்பாய் பொறுப்பெடுத்து வல்லமையாய் வழி நடத்தட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெங்களூருக்கு அடிக்கடி மறைவுரையாற்ற செல்வது வழக்கம். அங்க இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயத்தில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பதாக திருவிழாவுக்கு 5 நாட்கள் மறைவுரையாற்ற சென்றிருந்தேன். ஒவ்வொரு நாள் பூசைக்கு பின்னால கோயிலுக்கு வெளியில் நின்று மக்கள் வரிசையா வந்து பிளஸ் வாங்கிட்டு போவாங்க. திருப்பலிக்கு பின் அவர்கள் ஆர்வமாய் வந்து ஆசிரியை பெற்று செல்வார்கள். 2வது நாள் நினைக்கிறேன், ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு தாய், ஒரு 48 வயது இருக்கும் அவர்களுக்கு, சைட்ல கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க கிட்ட பிளஸிங் போறப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் கடைசியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஆசீர்வதிச்சுட்டு அவரிடத்துல பேச துவங்கினேன். அவங்க சொன்னாங்க, நாளைக்கு எங்க வீட்டுக்கு மந்திரிக்க வருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்து பிரேயர் பண்ணுவீங்களா? நான் சொன்னம்மா, நான் வேற பங்குமா, பங்கு தந்தைட்டு அனுமதி கேளுங்க, கட்டாயம் நான் வீடு வந்து பிரேயர் பண்றேன்.
பங்குதந்தையிடத்தில் அனுமதி கேட்டார்கள். அடுத்த நாள் காலை உதயசியாரோடு திருப்பலிக்கு பின் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். வீட்டில் யாரும் இல்லை, அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க, சிரிச்சபடி பேசிட்டு இருந்தாங்க. என்ன குடிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டே அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்காக நல்லா வேண்டிக்கோங்க ஃபாதர், என் மகளுக்காக நல்லா வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க. நான் சொன்னம்மா, கண்டிப்பா வேண்டிக்கிறேன். மகளுக்கு என்ன காரியத்துக்காக வேண்டணும்? மகளுக்காக வேண்டதுன்னு பொதுவா வேண்டக்கூடாது. திருமணம் நடக்கணுமா, இல்ல குழந்தை வரமா, இல்ல வேலை வாய்ப்பா, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, நல்ல மதிப்பெண்களோடு தேர்வுல வரணுமா, எதுக்காக வேண்டணும் சொல்லுங்க. கண்டிப்பா மகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அழுதுகிட்டே திட்ட ஆரம்பிச்சாங்க. படிச்சு படிச்சு சொன்னனே, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னனே, யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி மண்ணவார போட்டுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சு கட்டிட்டு வந்திருக்கிறாளே அப்படின்னு அந்த அம்மா பேச ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், அக்கா நீங்க பேசுறது எதுவும் புரியல, உங்க மகளுக்காக வேண்டிக்கிறேன். என்ன காரியத்துக்காக வேண்டணும்னு கேட்டா நீங்க பேசுறது சம்பந்தம் இல்லாம இருக்கு. எங்க இருக்காங்க உங்க மகள் அப்படின்னு கேட்டதும் அந்த இல்லத்தில் பூட்டப்பட்ட ஒரு அறையை காட்டினார்கள். நான் கேட்டேன், அந்த பூட்டி இருக்க ரூம்குள்ளையா இருக்காங்க? ஆமா ஃபாதர். என்னாச்சு? அந்த சம்பவத்தை அவர்கள் விளக்க ஆரம்பித்தார்கள். கணவர், 3 பசங்க, நான் 5 பேர். ரொம்ப சந்தோஷமா குடும்பம் போயிட்டு இருந்துச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஃபாதர். அந்த சூழ்நிலையிலே நான் கருவுற்று 4வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பார்க்கறதுக்கு சம்மனசு மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஏஞ்சல்னு பேர் வச்சாங்க. அந்த புள்ள பிறந்த நேரம் எங்க குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். தொழில வளர்ச்சி, குடும்பத்துல முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம், எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு அண்ணன்களுக்கு அந்த புள்ளன்னா உசுறு. அந்த பிள்ளைய கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளைய ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த புள்ள எடுக்கிற முடிவு தான், அந்த புள்ள என்ன சொல்லுதோ அதுதான், அதுக்கு என்ன விருப்பமோ அதுதான். அது விருப்பத்துக்கு மாறா ஒரு நாளும் அவங்க நடந்தது இல்லை. 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நடந்தது அந்த பிரச்சனை. எந்த ஆட்டோல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலோ அந்த ஆட்டோக்காரனை லவ் பண்ண ஆரம்பிச்சா. எங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டதும் இடிந்து போனோம். ஏமா, நீ படிக்கிற புள்ள, இப்பதான் உனக்கு வயசு 15, இப்போ உனக்கு என்ன அவசரம்? உனக்குன்னு ஒரு டைம் வரும். இதுவரை உன் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து 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 அப்பா நானும் அண்ணன்கள்லாம் செய்யலையா? என்ன அவசரம்? ஏன் போய் நீ முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படுற? வேண்டாமா, இது நல்லதில்லை. இப்படி படி, நல்லா படிச்சு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வச்சுக்க. அதுக்கு பின்னால ஒரு 25 வயசு வர்றப்ப உனக்கே ஒரு பக்குவம் தெரிஞ்சிடும். அப்ப நீ விரும்பலாம். அப்படி விரும்புகிற போது திருமணத்துக்கு நீ தயாரா இருப்ப. இப்போ உனக்கு பார்க்கறதெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும், எல்லாமே ஆசையா இருக்கும். இது நம்மளோட இருந்தா நல்லா இருக்குமே, இது நம்மளை சிரிக்க வைக்குது, இது நம்மளோட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு விருப்பப்படுவோம். இது இன்ஃபாக்சுவேஷன், இது இனக்கவர்ச்சி, இது காதல் கிடையாது. இல்ல, எனக்கு அவரோட இருந்தாதான் சந்தோஷம், அவரோட இருந்தா என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கார், அவரோட இருந்தா எனக்கு மகிழ்ச்சி, என் வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன்னு சொன்னான். ஆட்டோவை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவங்க அண்ணனுங்க கொண்டே கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ விட்டுட்டான்னு நாங்க நம்பினோம். அவ எங்கிட்ட சொன்னதை நாங்க விசுவசிச்சோம். கரெக்டா 10வது கவர்மெண்ட் எக்ஸாம் 2 நாளுக்கு முன்னால குரூப் ஸ்டடி போறேன்னு சொல்லிட்டு போனான். அன்றோடு அவள் தொலைந்து போய்விட்டாள். அவங்க அப்பா ஒரு சைடு, அண்ணனுங்க 3 சைடு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் அடிக்கிறாங்க, சுத்தி சுத்தி பார்க்கறாங்க, கிடைக்கவே இல்லை. அவங்க அப்பா கோபத்தினுடைய உச்சத்தில் அவர் செய்த காரியம், தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு, இனி அது எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் அதுக்கு அப்பாவும் கிடையாது, இனி வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தோமோ அந்த அளவு அந்த பிள்ளையை நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். எல்லாம் தேடினாங்க, கிடைக்கல. எனக்கு தான் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஃபாதர் எப்படியாச்சும் வந்துட்டா பரவாயில்ல, எங்கே போனாலோ என்ன ஆனாலோ என்ன ஆச்சோ அப்படின்னு பதட்டத்தில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன்.
6 மாதங்கள் எந்த செய்தியும் இல்லை. 6 மாசத்துக்கு பிற்பாடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவசரமா வாங்கம்மா, உங்களை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்கிறாரு. நானும் என் சின்ன பையனும் என்னவோ ஏதோன்னு பயந்து போனோம். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ல அழுக்கு அப்பி ரொம்ப பரிதாபமா மனநிலை பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. நான் யாரோ நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு உள்ள போனேன். உள்ள போய் பேசிக்கொண்டிருந்த போது போலீஸ்காரர் சொன்னாரு, அம்மா அந்த புல்ல முன்னால் நீங்க பாத்தீங்களா, அந்த புல்ல பையில உங்க நம்பர் இருந்துச்சு, அதனாலதான் கூப்பிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா யாரு என்னன்னு பாருங்க அப்படின்னு. ஒன்னே ஷாக் ஆகி திரும்பி பார்த்த போதுதான் தெரிஞ்சது, அது எங்க வீட்டின் தேவதை. அப்படி சுக்கு நூறா உடைஞ்சிட்டேன் ஃபாதர். இதை பார்க்கறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்தேன். இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திக்குமா நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ சிரமங்களை போராட்டங்களை சந்திச்சு கடந்து வந்தேன். பார்த்தப்ப என் உசிறு என்கிட்ட இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. போலீஸ்காரங்க சொன்னாங்க, பாம்பேல ரைடு போனப்ப விபச்சார விடுதியில் இந்த பிள்ளைய மீட்டெடுத்தாங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, நம்பர் உங்க நம்பர் இருந்தனால உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு உடனே அந்த பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சொந்தக்காரங்க முன்னால எப்படி காட்டுறது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க. கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஃபாதர். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவங்க அப்பாவும் பேசுறது இல்லை, அண்ணன்களும் பார்க்கறது இல்லை. நான் இருக்கிற வரை கஞ்சியோ கூலோ ஏதோ கொடுத்துருவேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னாகுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஃபாதர், ஒவ்வொரு பிள்ளையும் வயசுக்கு வர்றப்ப தன்னுடைய முக்கியமான 2வது கட்ட பருவத்தை அடையலாம். அதன் பிறகுதான் அவளுக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுது. தாயாகிற போது அடுத்த நிலையை அவள் அடைகிறார். என் பிள்ளைக்கு அந்த பாக்கியம் எல்லாம் இல்லை ஃபாதர். 16 வயசுல எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு வந்துட்டா. நான் தான் சொன்னனே, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், இது வேண்டாமா, இது நல்லது இல்லை, இது சரிப்படாது, உன் வாழ்க்கையை முடிச்சு கட்டிடும் அப்படின்னு. ராணி மாதிரி நான் சொல்றதை கேட்டிருந்தா வச்சிருப்போமே. நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா அவளுக்குன்னு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் அமைச்சு கொடுத்திருப்பனே, அவளுக்குன்னு ஒரு பெரிய பிளஸிங்கான வாழ்க்கையை கொடுத்திருப்பனே. இப்படி ஒண்ணு கேட்காம தான் தலையில மண்ணை தூக்கி போட்டு இப்படி வந்திருக்காளே அப்படின்னு அழுத போது, அந்த கதவை திறங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னு கதவை திறந்து சாப்பாடு கொண்டு போகிற போது அந்த குழந்தை அழுதது, கத்தியது, பயந்தது. அது அழுததை பார்க்குறப்ப உண்மையிலுமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு வெளியில் வருகிற போது என் காதில் திரும்ப 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 வந்த வார்த்தைகள், அம்மா நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அம்மா அதுக்குள்ள நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இந்த உலக பிரகாரமா போய் தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்குச்சே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கிற போது எனக்குள் வந்தது, ஒரு சாதாரண தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா செவிமடிச்சா ராணி போல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு சொன்னா, இறைவனின் அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, செவி சாய்க்கிற போது இறைவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல ஏன் குழப்பம், இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல ஏன் நோய், இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல ஏன் வேதனை பார்க்கிறப்ப நம்ம அந்த தாய் சொன்ன வார்த்தை தான், கொஞ்சம் கேட்டிருந்தா, கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருந்தா, கொஞ்சம் செவிசாச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார், எப்படி உயர்த்தி இருப்பாரு, எவ்வளவு நல்லா வச்சிருந்திருப்பாரு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம், மறந்து விடுகிறோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி ரொம்ப அழகான ஒரு இறைவார்த்தை பகுதி. இயேசு சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்க. பயப்படுறாங்க, ஐயோ எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்ககிட்ட ரொம்ப கம்மியா 7 அப்பம் தான் இருக்குது. இங்க இருக்கிறவங்க பார்த்தா 4000 பேர்.
எங்கிட்ட இருக்கிறது ஒரு 7 அப்பம், சின்ன சின்ன மீன் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் உட்கார வைங்க, எல்லாத்தையும் உட்கார வைங்க. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. இருக்கிறது எத்தனை ரொட்டி துண்டு? 7 ரொட்டி துண்டு. எத்தனை பேரை உட்கார வைக்க சொல்றாரு? 4000 பேர். அப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? சண்டைக்கு பிந்திக்கோ, பந்திக்கு முந்திக்க. அப்ப கால்குலேட் பண்ணுவோம். 7 ரொட்டி துண்டு இருக்கு, 4000 பேர் இருக்கு. பின்னால இருக்கிறவனுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நமக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கிடைச்சிட்டா போதும். ஃபர்ஸ்டா நான் உட்காந்து ஆண்டவர் கையில் எடுத்து நன்றி சொல்றத பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாருங்க, உங்க கையில் அது கம்மியா இருக்கலாம், 7ங்கிறது குறைவா இருக்கலாம், 10ங்கிற மாதிரி இருக்கலாம், இது ஒண்ணுக்கு உதவாதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் கரங்களில் போகிற போது 4000 பேர் சாப்பிட்டாங்க. அது இல்லாம 7 கூடை நிறைய மீதியானது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்முடைய கரங்களில் இருக்கிற குறைகள், பலகீனங்கள், பாவ இயல்புகளே சின்னதா இருக்கலாம், ஒண்ணுக்கு உதவாம இருக்கலாம். இதை வச்சு எப்படி நான் கரை சேர்றது, இதை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு நான் எப்படி போறது, இதால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதையே ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வந்து நீ கொடுக்கிற போது நீ நினைச்சு பார்க்காத பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. கொடுத்தது மட்டுமல்லாமல் மீதம் 7 கூடைகள் நிறைய எனக்கு செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அதுதான் கடவுளுடைய சிறப்பு. அப்ப கடவுளால் கொடுக்கப்பட்ட உன்னத பரிசு அன்னை மரியாள். இறக்கிறதுனால கடவுள் 3 பரிசு கொடுத்தார். முதல் பரிசு லூக்கா 22:19, இதோ என் உடல்னு சொல்லி தன் உடலை நமக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில அப்பமா கொடுக்கிறார். 2வது யோவான் 19:27, இதோ உன் தாயின்னு சொல்லி சிலுவையில அன்னை மரியாள ஆண்டவர் நமக்கு தன் தாயாக கொடுத்திருக்கிறார். 3வது யோவான் 14:16, உங்களை திக்கற்றவர்களாய் அனாதைகளாய் நான் விடுகிறதில்லை, வழி நடத்துகிற வலிமிகு தூய ஆவியை உங்களுக்கு துணையாய் கொடுப்பேன்னு சொல்லி தூய ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே அன்னையின் கரங்களில் என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட அன்னை இந்த தாய்? எப்படி இன்னைக்கு இயேசு சொன்னார், பரிவிரக்கத்தோடு இருக்கிறேன். இவங்களை விட்டா வழியில போய் மயக்கம் போட்டுருவாங்க, நெடுந்தொலைவுல இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு பரிவிரக்கப்பட்டது போல அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் நம் மீது, நம் குடும்பங்களின் மீது பரிவோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட தாய்? ஒரு சின்ன கதை நியூ இயர் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப அழகா இருக்கும். அந்த தாய்க்கு வயது 35, 16 வயசு பையன். அவன் பிறந்து கொஞ்ச நாள்லயே அப்பா இறந்துட்டார். கிட்டத்தட்ட 7-8 வீடு போய் பாத்திரம் கழுவி வீட்டு வேலை செஞ்சுதான் அந்த சின்ன பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தாய் வளர்த்தார்கள். ஆனா அந்த பையனுக்கு அந்த கஷ்டம் தெரியல. அந்த அம்மாவை எப்ப பாரு என்று தெரிஞ்சு பேசுவான், அந்த அம்மாவை எப்ப பாரு காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீலாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீலாம் ஏன் பிள்ளையை பெற்றுக்கிட்ட, பிள்ளையை பெற்றா வளர்க்க தெரியணும், பிள்ளைக்கு நல்லா செலவு பண்ண தெரியணும், மற்றவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வசதியை கொடுக்குறாங்க, நீ ஒரு வசதி கொடுக்க மாட்டேங்கிற, உனக்குலாம் எதுக்கு பிள்ளையை பெற்ற அப்படின்னு காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். 17 வயசு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கோபம் வந்துச்சு. அவங்களும் எதிர்த்து பேசிடுறாங்க. சண்டை போட்டோன்னே அந்த பையன் கோபத்தில் என்ன பண்ணுறான், இனிமேல் உன்கிட்ட இருக்க மாட்டேன், உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தூரமாக போயிடுறான். இந்த அம்மாவே நீ வேண்டாம், நம்ம போய் தனியாக பொழைச்சிக்கலாம், நம்மளால் முடியும், நம்மளால் ஆகாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தொலை நாட்டுக்கு போயிடுறான். 4-5 வருடங்கள் உருண்டோடுகிறது. உருண்டோடுகிற போது இந்த அம்மாவை பற்றி பெருசாக அவன் நினைக்கல. அவனுக்கு திரும்ப திரும்ப இந்த அம்மா பேசின வார்த்தைகள், இப்படி எங்கள் அம்மா என்ன பேசிட்டாங்களே, அத்தனை வருஷம் அவன் காயப்படுத்தினது அவனுக்கு தெரியல. அந்த அம்மாவிட்ட பேசின ஒரு வார்த்தை அவனை காயப்படுத்திடுச்சு. இனி நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், செத்தாலும் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிடுறான். கிறிஸ்மஸ்க்கு முந்தைய தினம் அந்த நாட்டில் நம்ம ஊர் மாதிரி கிறிஸ்மஸ்க்கு சீரியல் செட்லாம் போட்டு ஜகஜோதியாக இருக்குது கோயில். அப்போ அந்த கோயிலுக்கு முன்னால்
போய் தனியாக நிற்கிறப்ப சிறு வயதில் அந்த அம்மா கைப்பிடிச்சு அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது, சாமி கும்பிட வச்சது, அந்த நற்கருணை முதல் திவ்ய நற்கருணை விழா, அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அம்மா இவ்வளோ பாடுபட்டாங்க, ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு நான் அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டனே அப்படிங்கிறப்ப பாடல் பயிற்சியில் இருக்காங்க. ஒரு பாட்டு பாடுறாங்க, மாதா பாடல். அம்மா உன் பிள்ளை நான், உன்னை காயப்படுத்தி தொலைதூரம் சென்றேன், திரும்பி வருகிறேன், ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த பாடலை பாடல்குழு பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே இவனுக்கு கண்ணில் தண்ணி படபடன்னு வருது. இப்போ என்னானாங்களோ இருக்காங்களோ இல்லையோ, நம்ம எவ்வளோ பாசம் வச்சு நம்மளை வளர்த்தாங்க, நம்ம எவ்வளோ அக்கறையாக இது பண்ணாங்க, இப்படி நம்ம அம்மாவை காயப்படுத்திட்டு வந்துட்டோமே, சரி இப்போ நம்ம கிளம்புவோம். இப்போ கிளம்புனாலும் பூசை முடிஞ்சு கண்டிப்பாக விடிகாலில் 5 மணிக்கு ஊருக்கு போயிடலாம். ஊருக்கு போய் கதவை தட்டுவேன். எங்கள் அம்மா கதவை திறந்தாங்கன்னா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு நான் சேர்ந்துருவேன். ஒருவேளை கதவை திறக்கலைன்னா நான் திரும்ப வந்து பழையபடி இப்படியே தனியாகவே நான் இருந்துருவேன் அப்படின்ட்டு கிளம்புறான். ஊர் நெருங்க தெரு நெருங்க படபடப்பு அதிகமாகுது. அம்மா ஒரு வேளை திறக்கலைன்னா என்ன செய்கிறது, அம்மா ஒரு வேளை தூங்கிட்டாங்கன்னா என்ன செய்கிறது, அம்மா ஒரு வேளை டயர்டில் ரொம்ப இதாக இருந்து சத்தம் கேட்காம இருந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறான். மற்ற வீடுகள் எல்லாம் அந்த தெருவில் புது பொழிவோடு இருக்குது, பெயிண்ட் அடித்து அழகாக புதுசாக பில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வீடு மட்டும் அப்படியே பழைய மாதிரியே இருக்குது. வர்றான், கதவை தட்டுறதுக்கு பார்க்குறான், அந்த கதவு திறந்தபடியே இருக்கிறது. என்னடா விடிகாலில் 4:30 மணி கதவு திறந்துருக்கு அப்படின்ட்டு பார்க்குறான். அந்த கதவுக்கு அருகாமையில் ஒரு நாற்காலி போட்டு அந்த தாய் அமர்ந்தபடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு ஷாக் ஆயிடுது. காலில் விழறாம்மா, ஏம்மா இந்த நேரத்தில் இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ போனனையிலிருந்து இங்கேயே தான் உட்காந்துருக்கேன். மற்றவங்கெல்லாம் பெயிண்ட் அடித்தாங்க, வீடு புதுப்பிச்சாங்க, நான் புதுப்பிச்ச அடையாளம் தெரியாமல் வீடு மாதிரி நீ போயிடுவோங்கிற பயத்தில் தான் நான் பெயிண்ட்டு கூட அடிக்கலை. இந்த கதவு சாத்தி இருந்தா ஒருவேளை நீ எப்போ வருவ, எப்படி வருவ, என்ன மனநிலையில் வருவன்னு தெரியல, ஒருவேளை திறந்து இருக்கல, நான் தட்டுறப்ப திறக்கலன்னு சொல்லி நீ போயிருவியோங்கிற பயத்துல இந்த இடத்துலயே நான் உட்கார்ந்துருந்தப்பா, உனக்காக ஒவ்வொரு நாளும் நான் பரிவிரக்கத்தோட காத்திருக்கிறேன்னு சொன்னப்ப அந்த தாயின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து மகனாக வாழ்ந்ததாக அந்த கதை நிறைவடைகிறது. இன்னைக்கு பரிவிரக்கத்தோடு நமக்காக, நம் குடும்பத்திற்காக இந்த அன்னையும் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அன்னைக்கு ஏற்புடைய இல்ல திருச்சபையை கட்டி எழுப்ப ஆண்டவருடைய அருமையான பிரசன்னத்தில் பக்தியோடு மன்றாடுவோம். இறைக்கரம் நம்மை தொடர்ந்து வல்லமையாய் வழிநடத்தட்டும். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் இந்த புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திருவையின் அனைத்து நாளுக்காகவும் கேட்டுக்கொள்வாயாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருடையாளமாக மாறிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு கொடையாய் கொடுத்தீரே. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுக் கொடுத்தார். தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு மனிதர் அனைவரோடும் நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. கண்களை மூடி அந்த தாய் சொன்ன வார்த்தைகள் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன ஃபாதர். கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா ராணி போல வாழ்ந்திருக்கலாம். 16 வயசுல வாழ்க்கையை முடிச்சு மனநிலை பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். எங்களுக்கும் தொந்தரவு, அவளுக்கும் தொந்தரவு. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கிறதோட விளைவு தான் இது. இந்த கல்வாரி பீடத்தில் உங்க கண்ணீரை, கலக்கங்களை, கவலைகளை, வேதனைகளை, சோர்வுகளை, ஏமாற்றங்களை, நோய் நோக்காடுகளை, அவமானங்களை, தோல்விகளை ஒப்புக் கொடுங்க. இந்த நல்ல தெய்வத்திற்கு என்ன செய்து
நன்றி சொல்லுவே. எந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்க. நானும் அந்த ஏஞ்சலை போல பல சமயங்களும் காயப்படுத்தி இருக்கேன், வேதனைப்படுத்தி இருக்கேன். நீங்க சொல்றபடி நடக்கல, உங்களுக்கு கீழ்ப்படியில, என் இஷ்டம் போல கால் போன போக்குல நான் போனேன். காயப்பட்டு சோர்ந்து உடைஞ்சு தோல்விகளுக்கு மத்தியில வேதனையோடு உங்களோட பிரசனத்துக்கு வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை பாருங்கப்பா. என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றி போட உம்மால் மட்டுமே முடியும்னு ஆழமா நான் நம்புறேன். உம்மால மட்டுமே மாற்றத்தை தர முடியும்னு நான் நம்புறேன். அந்த 7 சிறு ரொட்டி துண்டுகள் உன் கரங்களுக்கு வந்தபோது 4000 பேருக்கு உணவானது மட்டுமல்லாமல் 7 கூடை நிறைய மீதி எடுத்தது போல என் தோல்பையில் கண்ணீரையும் கலக்கங்களையும் கவலைகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சேமித்துக் கொண்டு வந்து கருகிறேன். ஆசீர்வதித்து மாற்றும். என் குடும்பங்களுக்கு நான் தான் காரணம், என் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். கீழ்ப்படியில, செவிசாய்க்கல, உடைய வார்த்தைகள் என்னன்னு அது கேட்புடையபடி கேட்டு அதன்படி நடக்க நான் முயற்சி எடுக்கல. என் இஷ்டத்துக்கு நான் நடந்தேன், நான் சொல்ற புத்தி என்னபடி நடந்தேன். இதோ நீதிமொழிகள் 3:5-6 அழகா சொல்லுது, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, எதை செய்தாலும் கடவுளை மனதில் வைத்து செய்யு சொல்லி சொல்லுது. உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நீ செவிமடுக்கிற போது உன்மேல் நல்லாசிகளை அனுப்புவேன். செவிமடுக்க மறுக்கிற போது நல்லாசிகளை எடுத்துக்கொண்டு சாபத்தை உன்மேல் அனுப்புவேன்னு மலாக்கியா புத்தகம் 2:2 சொல்லுது. ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுங்க. நேசிக்கிற தெய்வமே, பிள்ளைக்குரிய பாசத்தோடும் தெய்வீக சமூகம் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று உன் அருளாய் ஆசீரா நிறைத்து வழிநடத்தும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நல்ல தெய்வத்திற்கு என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நட்ப ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியதை கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை
இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உன் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தூய் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் குறைகளை இந்த ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் போது அவர் மிகுதியான ஆசீரை கொடுக்கிறார். ஒரு அருமையான சாட்சி. குழந்தைமதா கோயிலில் இருக்கிறப்ப நிறைய குழந்தை பாக்கியம். அதுல ஒரு இந்து சகோதரி அங்க முகாம், நான் இப்ப இருக்கிற பங்குல அரச்சலூர் முகாம்ல இருக்கிறாங்க. ஒரு பாட்டி தெரேசம்மான் ரெகுலரா முதல் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அந்த இந்து சகோதரிய கூட்டிட்டு வந்தாங்க. சாமி, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க, நல்லா வேண்டிக்கோங்க. நான் சொன்னேன், நம்பிக்கையாக வாங்க, உங்கள் குறைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, மாதா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூசை கடைசியாக முழங்கால் போட்டு 1.5 மணி நேரம் பூசையில் அந்த பொண்ணு முழங்கால் போட்டிருக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்தது. நாளாக நாளாக எனக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சும்மா இருக்காமல் அந்த பொண்ணு, நீ வா, கண்டிப்பாக கடவுள் சேர்த்து கொடுப்பாரு, மிகுதியாக கொடுப்பாரு, உன் குறையை கொண்டாந்து இந்த பீடத்தில் வை, பீடத்தில் வச்சா அந்த குறைகள் நிறைவாக மாறும், நீ கொடுக்கறது சின்னதாக இருக்கும், பெறது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னப்ப சரியாக 4வது மாதத்தில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆச்சு.
அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். டாக்டர்ஸ் முடியாது, சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் கருவுற்று இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்பவும் வருவாங்க, உட்கார மாட்டாங்க. அந்த கருவுற்று இருக்கிற நேரத்துலையும் முழந்தால் படிக்கிட்டு தான் வேண்டுவாங்க. ஆனால் அடிக்கடி அந்த பொண்ணு சொல்லும், ஃபாதர் நீங்களாம் நிறைய ஜெபம் சொல்கிறீங்க, உங்கள் மக்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாதே, எனக்கு எதுவுமே பதில் தெரியாதே. நான் சொன்னேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா, அந்த அம்மா கிட்ட போ, அம்மா உன் புள்ள போல் என்னை பார்த்துக்கோமா, உன் புள்ள அவமானத்துக்குள்ளாக நீங்கள் விட மாட்டீங்க, உங்கள் கையில் என் கண்ணீரை கொடுக்குறேன், நீங்கள் அதை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, அவ்வளோதான். பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க, நல்லது நடக்கும். தொடர்ந்து பேசுவாங்க, தொடர்ந்து பேசுவாங்க. 3வது மாதம் போனப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, ஒருவேளை 2 குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 7வது மாதம் போனப்போ வெயிட் இன்னும் கூடியிருக்கு, ஒருவேளை 3 குழந்தை இருந்தாலும் இருக்கலாம். 9வது மாதம் கரெக்டாக செப்டம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே திருநாள், செப்டம்பர் 8 குழந்தை மாதா திருநாள். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரை 14 மணி நேரம் தொடர்ச்சியாக திருப்பலி ஆராதனைகள் நடக்கும். அதுக்கு காலையில் தயாராகிட்டுருக்கேன். 8ஆம் தேதி காலையில் 5:15 மணிக்கு அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் அக்காவை உள்ளார தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நல்லா வேண்டிக்கோங்க ஃபாதர். சரிம்மா வேண்டிக்கிறேம்மா. 5:20க்கு வச்சாச்சு. 5:45 குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறங்க கரெக்டாக வர்றேன், ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து அந்த சைடில் பேசாமல் அழறாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா அழுகிறாங்க, என்னம்மா ஆச்சு சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நல்லா வேண்டிக்குவோம் அப்படின்னப்ப அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்லுது, ஃபாதர் மாதாமாவை தேடி வந்தோம், நம்பிக்கையாக வந்தோம், அவமானம் மாறுது பாரு, வருஷத்துக்கு ஒன்று வச்சுக்கன்னு, இது 4வது வருஷம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடிஞ்சு, இது 4வது வருஷம், வருஷத்துக்கு ஒன்றுன்னு 4 குழந்தைகள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க ஃபாதர். அப்படி ஒரு சந்தோஷம். ஒரே பிரசவத்தில் 4 குழந்தை. அன்னைக்கு ஃபுல்லாக சாட்சி சொன்னோம், நம்பிக்கையோடு வா, உன் குறைய ஆண்டவர் பாதத்தில் கொடு, மாதா வழியாக கொடு, அந்த அம்மாவோட பரிந்து பேசுதல் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அந்த குழந்தைங்க இப்போ என் பங்கில் தான் இருக்குது, எல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்குது, நல்ல சேட்டை பண்ணிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கோம் 4மே. அது பார்க்குறப்பெல்லாம் நினச்சி பார்ப்பேன், ஏன்னா அதுக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டதே இல்லை. 2 குழந்தை கேள்வி பார்த்துருக்குறேன், 3 குழந்தைங்கிறதுமே ரேர். இது 4 குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அன்னையினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். செப்டம்பர் 8 பிறந்துச்சு, நவம்பர் 3 சாட்சி சொல்ல தூக்கிட்டு வந்துட்டாங்க. 4க்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சாட்சி சொல்கிறாங்க, இது என் ஆலயம், இது என் தாய் வீடு, இது கோயில் உங்களுக்கு, இது எனக்கு தாய் வீடு. ஏன் என் அவமானம் ஆனந்தமாக மாறின இடம், நான் கண்ணீரோடு வந்தேன், கண்ணீரை தொடச்சி நீ கேட்குறத விட சேர்த்து வாங்கிக்க, உனக்கு தகுதி இன்னும் நிறையா இருக்குது, நீ எனக்கு சாட்சியாக இருக்க போகிற அப்படின்னு கொடுத்துருக்கார். இந்த குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா ஃபாதர் அப்படின்னாங்க. இல்லைம்மா ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்து பிள்ளைங்க வளர்ந்துச்சுன்னா பின்னால் தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்போ நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கலாம். நான் இன்றைக்கும் அந்த குழந்தைகள் சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், பரிவிரக்கத்தோடு இயேசுவும் இயேசுவின் தாயும் இருக்கிறார்கள். நம்ம கண்ணீரை கலக்கைய கவலைய வேதனையை ஒப்பு கொடுக்குறப்ப பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றித்தர தயாராக இருக்காங்க. கரங்களை நீட்டி அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உணர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உன் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிரையா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை உரித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேரும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். உன் உடல் இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உள்ளந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம்.
வல்லவரே நல்லவரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். காண்பவரே என்னை காப்பவரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் பரிசுத்தரே என் பரம்பொருளே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. டி மேஜர். ஆண்டவரை உற்று பாருங்க. எனது தாயும் நீதானையா, எனது தந்தையும் நீதானையா, எனது சொந்தம் நீதானையா, நீர் மாத்திரமே எனக்கு போதுமையா. அவரை துதிக்கலாமா? அவரை ஆராதிக்கலாமா? மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கீங்க. உங்க உள்ளத்தில் எழுந்திருக்கிற இயேசு இந்த கல்வாரி பீடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. குடும்பத்தின் கடந்த மாதங்களை, கண்ணீரை, சோர்வுகளை, ஏமாற்றங்களை, தோல்விகளை, பிரச்சனைகளை, நோய் நோக்காடுகளை ஒப்பு கொடுத்து தொட சொல்லி கேளுங்க. உன் பிரசனம் என்னை தொடட்டும், வல்லமையா என்னை ஆசீர்வதிக்கட்டும், அற்புதமா என்னை பலப்படுத்தி உயர்த்தட்டும்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை பாடலை நான் பாடி நீங்கள் பாடி அன்போடு நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது தாயும் நீதானையா, எனது தந்தையும் நீதானையா, எனது தாயும் நீதானையா, எனது தந்தையும் நீதானையா, எனது சொந்தம் நீதானையா, எனது சொந்தம் நீதானையா, நீ மாத்திரமே எனக்கு போதுமையா, நீ மாத்திரமே எனக்கு போதுமையா. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எல்லாரும் வைத்திருந்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே.
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. ஒப்பு கொடுத்து வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்வோரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்வோரே நன்றி நன்றி ஐயா. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. உம்மோடு இருப்பது நான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது நான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் சுமைகள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் உள்ளம் நிறுத்தியுள்ளே. உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உன் திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய கரம் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தட்டும், வல்லமே என்னை ஆசீர்வதித்து மேம்படுத்தட்டும் சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுக்கலாமா? எபினேச நீதானையா இதுவரை நடத்தி வந்தீர். எபினேச நீதானையா இதுவரை உதவி வந்தீர். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் நடந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
கொடுத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும். இ மைனர், இ மைனர். அவரை உற்று நோக்குங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? பாடுவோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? பனிமணி போல எங்களை எங்க குடும்பத்தை காப்பி. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கடந்த மாதம் முழுவதும் என் கண்ணீரை தொடச்சு கலக்கங்களை போக்குனீங்களே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? ஒவ்வொரு காரியங்களையும் ஜெப தேவைகளையும் அற்புதமா சந்திச்சு அதிசயமா வழி நடத்தினீங்களே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் மாதம் முழுவதும் கரம் பிடிச்சு வழி நடத்தினீங்களே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? குறைபாடுள்ளவங்க தான் உங்க புரிஞ்சுக்காம உலக காரியப்படி ஓடி ஊதாரி மைந்தர்கள் அன்னைக்கு தொலைவில் நிக்கிறோம். தேடி வந்து மீட்டு உங்க ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு குறையுமா விடுதலையை கொடுத்தீங்களேப்பா, நன்றி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? ஒவ்வொரு காரியங்களையும் சந்திச்சீங்க, ஒவ்வொரு தேவைகளையும் பெற்றுக் கொடுத்தீங்க. நம்பிக்கையோட நான் வந்தேன். இது என் தாய் வீடு, என் அவமானங்கள் ஆனந்தமாய் மாறி இடம் சொன்னது போல என் கண்ணீரையும் தொடச்சிங்க, கலக்கங்களை போக்குனீங்க, விடுதலையை தந்தீங்க, வல்லமையா கரம் பிடிச்சு உயர்த்தினீங்க. நன்றின்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுக்கலாமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? என் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து குடும்பத்துல சமாதானம் தந்தீங்க, குடும்பத்துல சச்சரவுகள் தீர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குனீங்க. ஞானத்தோடு உமக்கு பிரியமாய் நடப்பதற்குரிய காரியங்களை எனக்கு நீ கற்றுத் தந்ததற்காக கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்த உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு
எந்திரிச்சு நிற்போம். இந்த நற்கருணையை அங்கே பீடத்தின் முன்னால் வந்து நான் நிற்கிறேன். வரிசையாக ஒவ்வொருத்தராக வாங்க. விண்ணப்பத்தை கேட்பவரை பாடல் பாடுவாங்க. வரிசையாக வந்து உங்கள் நெத்தி அந்த கதிர் பாத்திரத்தினுடைய கீழ் பகுதியில் படுற மாதிரி நெத்தியை வச்சு ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்கள் குடும்பத்தின் இந்த புதிய மாற காரியங்கள், புதிய மாறத்தின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களை தொல்றார். இந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறார். இந்த உயிருள்ள ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை சாட்சியா வைக்க போறாருங்கிற நம்பிக்கையோட வரிசையா, ஒரு வரிசையில் முதலாவது பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள் வரிசையா வருவோம். வரிசையா நிற்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதி
செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விழுத்தால் படியிட்டு நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது. இந்த மாதம் முழுதும் ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே. பாடுவோம். இந்த மாதம் முழுதும் ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே. இந்த மாதம் முழுதும் ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே. இந்த மாதம் முழுதும் இருந்து வல்லமையை சாட்சியை மாற்றும்படி மையான கரத்தில் உயர்த்தும்படி வல்லமையா எங்களை நடத்தும். கரங்களை உற்சாகமத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உயிருள்ள ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுத்து வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். தாயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈயோன்றமை நீ தள்ளால் இக்காலத்துமித்தாரும். ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார்
தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்தி வல்லமையின் பாதையில் நடத்துவாராக. ஆமென். கீழ்ப்படிந்து குறைகளை கல்வாரி பீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நிறைவாய் ஆசிரை இறைவன் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.